பாவிகளை மீட்க வந்த ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவனுக்கு விரோதமான பாவமானவைகள் எல்லாம் விட்டுவிடுகிறேன் என்று உண்மையாய் மனம் வருந்தி இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் கழுவப்படுவதற்காக தான் தவக்காலங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம், அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் என்று எண்ணி பாருங்கள். தவக்காலம் என்பது ஒவ்வொருடைய வாழ்க்கையினுடைய பாவமான சுவாபங்களை சாகடிப்பது. சிலுவையில் மனம் திரும்பி உயிர்த்தெழுந்த ஒரு உத்தம வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பதுதான் தவக்காலம். ஆகவே இந்த தவக்காலத்தில் அநேக பேர் இந்த கறியை சாப்பிட்றதை விட்டுட்டேன், இந்த பொருளை சாப்பிட்றதை விட்டுட்டேன் என்று வெறும் சாப்பாட்டு கதைகளை பேசி பெருமை பாராட்டி கொள்வார்கள். சிலுவை பாடுகளுக்கும் சாப்பாட்டு விஷயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பாவத்துக்கும் சிலுவைக்குத்தான் சம்பந்தம். என் அன்பானவர்களே, இங்கே என்ன சொல்கிறது? நீங்கள் ஒருவருக்கொருவர் பொய்யே பேசாமல் எல்லாரோடும் மெய்யை பேச வேண்டும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் நாம் கழுவப்படும் போது நாம் கருத்து தருந்த காலம் முதல் இன்ற வரைக்கும் இவ்வளோ விஷயத்தில் எத்தனையோ பொய்களை பேசுவோம். கொடுக்கல் வாங்கலில், வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், பணம் சம்பாதிக்கும் விஷயத்தில், சபை ஊழிய விஷயத்தில், கணவன் மனைவி விஷயத்தில், பெற்றோர் பிள்ளைகள் விஷயத்தில் என்று பொய்யை அதிகமாக ஜனங்கள் பேசிவிடுவார்கள். அது பலமுறை பேசுறதுனால அது உண்மை என்று நிரூபித்து விடுவார்கள். அல்லது தான் சொல்லுகிற பொய்க்கு தன்னோடு இருக்கிற 2 கூட்டாளிகளை வைத்து தலாட்ட வைத்து ஆமாம் அப்படி தான் என்று உண்மை என்று நிரூபித்து விடுவார்கள். ஆனால் அந்த பொய் அதை பேசினவர்களுடைய வாழ்க்கையின் சகல காரியத்தையும் தீட்டாக்கிவிடும். அதை அவர்கள் உணர்வதே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உணர்த்துகிறார், உங்கள் பொய் சிலுவையில் சாகட்டும். பரிசுத்த ஆவியின் தொடுதல் எல்லாவற்றிலும் உண்மையை பேசும் வாய் உங்களுக்கு உண்டாகும். இருப்பது இருக்கிறது என்றும் இல்லாதது இல்லாது என்றும் சொல்லுங்கள். மற்றவர்களெல்லாம் பாவமாகும் என்று பைபிள் போதிக்கிறது. ஆக பொய் நிறைந்த இந்த உலகில் ஆண்டவராக இயேசு இரத்தத்தால் கழுவப்பட்ட மக்கள் உண்மையே பேச வேண்டும் அல்லவா? அதுதான் வாழ்க்கை. இதுதான் தவக்காலம். இந்த தீர்மானத்தை நாம் எடுப்போமா? பொய்யை சாகடிப்போம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, பொய் உம்மை சிலுவையில் அன்றைக்கு அடித்தது. பல பொய்களினால தான் மத வெறியர்கள் உம்மை சிலுவையில் அடித்தார்கள். என்னுடைய பொய்யும் அதுக்கு காரணமாக இருந்தது. என்னை மன்னியும் ஆண்டவரே என்று என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மன்னித்து உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவி எங்கள் உயிருள்ள காலமெல்லாம் உண்மையே பேசி வாழ எங்களை அபிஷேகித்தரணும். மகிமை உமக்கே. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.